அவனை சும்மா விடக்கூடாது. அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். அதுக்காக தானே பெட்ரோல் எடுத்து வந்திருக்கோம். இன்னைக்கு அவனை உயிரோட ஊத்தி கொளுத்திடுவோம். மொத்த பணத்தை எடுத்து வைன்னு நடு ரோட்ல 4 பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதானே முத வேலை. நீ போய் கை கால் முகம் கழுவிட்டு வா, நான் காஃபி போட்டு வரேன். காஃபி வேணா, ஒரு மண்ணை கட்டி வேணாம். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? நாங்க எல்லாரும் உன் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கல்யாணம் நடக்காதுமா. இந்தாங்க. காஃபி ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க. எங்க வீட்ல நானும் தான் காஃபி போடுறேன். என் ஹஸ்பண்ட் காஃபியா இது கழனி தண்ணிங்கிறாரு. ஏன்னா நான் போடுற காஃபி எனக்கே சகிக்காது. ஆனா நீங்க மட்டும் எப்படி இவ்ளோ டேஸ்டா மணமா காஃபி போடுறீங்க? உங்க வீட்ல காஃபி சாப்பிட்டா ஊரு போய் சேர்ற வரைக்கும் அதோட டேஸ்ட் நாக்குலயே இருக்கும். இந்த சிரிப்பு தாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா, எங்க உங்க பொண்ணையும் புருஷனையும் காணோம்? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்கல்ல? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அதுக்கு என்ன குறைச்சல்? எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. இங்க பக்கத்துல எங்க சொந்தக்கார பொண்ணுக்கு வளகாப்பு. அதுக்காக தான் வந்தேன். அப்படியா? உங்க ஞாபகம் வந்தது, சரி ஒரு எட்டு பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். எங்க உங்க பொண்ணு ரஞ்சினி? வெளியில போயிருக்கா, வந்துருவா. ஹலோ ஆண்டி. வாமா. அடடே, நம்ம ரஞ்சினியா இது? ஆமா. எவ்வளவு அழகாயிட்ட. என்ன பர்சனாலிட்டி, என்ன கியூட்டா இருக்கமா. சோ பியூட்டிஃபுல்மா. தேங்க் யூ so much ஆண்டி. என்ன ஞாபகம் இருக்கா? ஏன் இல்ல, நீங்க தானே திருச்சில இருந்து கால் பண்ணுவீங்க. லலிதா ஆண்டி? ஆமா, அதே ஆண்டி தான். பொண்ணு இப்படி வளர்ந்து நிக்கிறா. சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்தை பேசி முடிச்சிட வேண்டியதானே? அது வந்து ஆண்டி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னம்மா? எனக்கு ஆல்ரெடி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா? நான் கட்டிக்க போற மாப்பிள்ளை பேரு கூட சிவா. என்னங்க இது? இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டீங்க. எங்க வீட்டுல நாய் குட்டி போட்டா கூட நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவேன். நீங்க உங்க ஒரே பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை சொல்லாமே மறைச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க பழகுற லட்சணமா? இல்ல லலிதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்ன இருந்தாலும் உங்க அளவுக்கு நாங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தான். ஆனா நாங்க எல்லாத்தையும் மறைக்காம உங்ககிட்ட சொல்றோம்ல. எவ்வளவு மரியாதை வச்சு உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்க. இனிமே உங்க சங்காத்தமே வேண்டாம். ஐயோ லலிதா, லலிதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. வரைக்கும் தெரு தெருவா சுத்திட்டு இருந்த கணேசன் இன்னைக்கு கந்து வட்டி விட்டு 4 காசு சம்பாதிச்சதும் மனசுல பெரிய தாதா நினைச்சிட்டு இருக்கான். அவன் எல்லாம் தாதான்னா பின்ன நாயாரு? பணம் பிச்சைக்காரனோட இருக்கும். ஆனா தில்லு என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வாங்கின கடனுக்கு மேல நான் வட்டி கட்டிட்டேன். இருந்தாலும் பணத்தை திருப்பி குறான்னு நடு ரோட்ல வச்சு 4 பேர் முன்னாடி அடிச்சு அவமானப்படுத்திட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். அதுக்காக தானே பெட்ரோல் எடுத்து வந்திருக்கோம். இன்னைக்கு அவனை உயிரோட ஊத்தி கொளுத்திடுவோம்.
சரியா? நல்லா தெரியுமா ஆ? அவன் இந்த வழியா தான் வருவானா? இந்த பக்கம் தான் வருவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பாரு. ஏய் அதோ வரான் பாரு. அவன் தான். ஏய் அவனை விடக்கூடாது. இன்னைக்கு அவனை எரிச்சு அவன் கதையை முடிச்சிடணும். நான் போய் அவனை பிடிச்சிக்கிறேன். நீ பெட்ரோல் எடுத்து வந்து அவன் மேல ஊத்து. இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடறோம். சரியா? சரி. சீக்கிரம் இறங்கு. கணேசனா, காரியத்தை கெடுத்துட்டாயா? என்ன நடந்து போறீங்க? நான் டிராப் பண்ணட்டுமா? ஒண்ணு இல்லப்பா, வசூல் பண்ணதுக்காக நடந்து போறேன். நடந்தா உடம்புக்கு நல்லது பாரு. அதான் நீ கிளம்பு. சரிண்ணா. டேய் அங்க அவனுக்கு இன்னையோட ஆயுசு முடிய அவனை யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா என்ன யாருன்னு தெரியல உனக்கு. என்ன பத்தி உனக்கு தெரியல, இந்த கணேசனை பத்தி உனக்கு தெரியல, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. நல்லா தெரியும்டா. கொடுத்த பணத்துக்கு மேல அதிகமா வட்டி பணம் வாங்கினல்ல, மொத்த பணத்தை எடுத்து வைன்னு நடு ரோட்ல 4 பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா முத வேலை. எடுத்து ஊத்துறா. பெட்ரோல் கதையை முடிச்சிடா. இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடா. மரியாதையா விட்டுட்டு போயிடு. இல்ல இவன் கழுத்த ஆட்டம் இருக்கிற மாதிரி அடிச்சு விடுவேன். விடுறா. விட போறியா இல்லையடா? டேய் ஓடுறா, ஓடுறாங்கிற. டேய் ஓடுறா. எந்த ஏரியாவில் வந்து யார மிரட்டிக்கிட்டு இருக்க? இன்னொரு தடவை இந்த ஏரியாவில் உன்னை பார்த்த உயிரோட மட்டும் தம்பி, ஒன்னும் பயப்படாத. உனக்கு ஆயுசு 100. நல்ல வேலை, தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்துறீங்க. நீங்க மட்டும் வரலனா 2 பேரும் பெட்ரோல் ஊத்தி எனக்கு கொளுத்திருப்பானுங்கண்ணா. ஆமா, தெய்வம் நீங்க. தெய்வம் தம்பி, நான் தெய்வம்லாம் இல்ல, ஒரு சாதாரண மனுஷன். ஒரு மனுஷன் உயிருக்கு ஆபத்துன்னா உடனே இறங்கி காப்பாத்திடுவேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அண்ணே, ஒரே வேண்டுகோள்ண்ணே, நீங்க யார் எவருன்னு எனக்கு தெரியாதுண்ணே, ஆனா நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்கண்ணே. நீங்க என் கூட தானே இருக்கணும், நீங்க எங்கேயும் போகாதீங்கண்ணே, என் கூட தானே வரணும். வாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே. ரஞ்சனி, கதவு தர. ரஞ்சனி, கதவு தரடி. ரஞ்சனி, கதவு தர.
ரஞ்சனி ரஞ்சனி கதவை தர. டேய் என்னடி பண்ணிட்டு இருக்க? கதவை தர. ஏமா இப்படி கதவை உடைக்கிற? எவ்வளவு நேரமடி கதவை தட்டுறது? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னமா இப்படி புதுசா கேக்குற? நான் வேற என்ன நினைப்பேன்? சிவாவை தான் நினைச்சிட்டு இருக்கேன். சிவா சிவா சிவா. எஸ் எஸ் எஸ், சிவாவை மட்டும் தான் நான் நினைப்பேன். வேற நினைப்பே இல்லையா உனக்கு? இல்ல, ஒன்லி சிவா. அந்த லலிதாவை பத்தி தெரியாத உனக்கு? சரியான ஓட்ட வைடியவ. அவகிட்ட போய் எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, மாப்பிள்ளை பேரு சிவான்னு சொல்றியே. அவ ஒரு இடம் பாக்கி இல்லாம ஊர் புறா தண்டோரா போட்ட மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. சொல்லட்டும், அவ சொல்லுவா. சொல்லணும் தானே? அவகிட்ட எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, மாப்பிள்ளை பேரு சிவான்லாம் சொன்னேன். நீ சொல்லிட்டா போதுமா? உடனே நடந்துருமா? நடக்கிறத தான் நான் சொல்லுவேன், நான் சொல்றதுதான் நடக்கும். எப்படி நடக்கும்? நாளைக்கே அந்த அமுதா கழுத்துல சிவா தாலி கட்டிட்டான்னா உன் முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்ப? யார் முகத்திலயும் முழிக்க முடியாது, ஊர்லயே தலை காட்ட முடியாது, மூளையில முடங்கி கிடக்க வேண்டியதுதான். யாரு மூலையில முடங்கி கிடக்க போறா, யாரு ஊர்வலமா வர போறான்னு நீ பார்க்க தானே போற. அந்த அமுதாவும் சிவாவும் மாலையும் கழுத்துமா ஊர்வலம் போக போறத நான் பார்க்க தான் போறேன். நீ மூலையில முடங்கி கிடக்கிறதையும் நான் பார்க்க தான் போறேன். சரி, நல்ல சரி. உன்னை பார்த்து நீயே சிரிச்சுக்கோ. நான் என்ன பார்த்து சிரிக்கலமா, உலகம் தெரியாத குழந்தையா இருக்கேன்னு உன்னை பார்த்துதான் சிரிச்சேன். நான் உலகம் தெரியாத குழந்தையா? பின்ன நானா? ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? அந்த அமுதாவே சிவாவை வேணான்னுட்டா, அப்புறம் எப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும்? நீ சொல்றத என்ன நம்ப சொல்றியா? விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கறேன்டி. என்னன்னு? நீ எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறியா? ஐயோ ஐயோ. சரி, நல்ல சிரிடி. ஒரு நாள் ஊரே உன்னை பார்த்து சிரிக்க போகுது பாரு. அப்போ அம்மா வலிக்குதேன்னு என்கிட்ட வருவ பாரு, அப்பதாண்டி தெரியும். ஐயோ. என்னம்மா நெக்லஸ கையில வச்சு பாத்துட்டு இருக்க? உங்க அப்பா வாங்கி கொடுத்தது, போட்டுட்டு போடின்னு சொன்னதுக்கு இது பழைய டிசைன், யாருக்கு வேணும், லேட்டஸ்ட் டிசைனா வாங்கி கொடுன்னு தகராறு பண்ணிய. அம்மா, அப்ப இருந்த நிலைமையில கேட்டேன், இப்ப நான் முந்தி மாதிரி இல்லையேம்மா. நான் அத சொல்லல கங்கா. நம்ம வீட்டு மருமகளா வரப்போற அமுதா அவங்க வீட்ல இவ்வளவு சவரன் போடுங்க, இன்னென்ன சீர் செய்யுங்கன்னு நம்ம எதுவுமே கேட்கல. உங்க பொண்ணுக்கு உங்க இஷ்டம் போல செய்யுங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டோம். அது தெரிஞ்சதுதானம்மா. பொண்ணு வீட்டு சார்பா அவங்க பொண்ணுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். மாப்பிள்ளை வீட்டு சார்புல நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணுக்கு நாம ஏதாவது பண்ணணும். ஆமாம்மா, கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும், பெருசா பண்ணணும். அதுக்கு தானே இந்த கங்கா காத்துட்டு இருக்கா. என்னடி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போற அமுதாவுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். யாரும் எதுவும் யோசிக்க வேண்டாம். நான் ஏற்கனவே யோசிச்சு என் மருமகளுக்கு என்ன பண்ணணும்னு நல்லா முடிவு பண்ணிட்டேன். நான் யோசிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள நீ யோசிச்சு முடிவே பண்ணிடுவியே. சரி, என்ன பண்ணிருக்க? ப்ளீஸ் சொல்லுமா. இந்த பழைய நெக்லஸ கடையில கொடுத்துட்டு ஒரு தாலி கொடியும் காதுக்கு 2 மாட்டலும் வாங்கி என் மருமகளுக்கு போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவ கெட்ட கேடுக்கு காதுல மாட்டலா, அவ கழுத்துக்கு கயத்த மாட்டணும்னு காத்துட்டு இருக்கா இந்த கங்கா. அப்புறம் இந்த கல்யாணத்துக்கான துணியெல்லாம் அந்த கடை இந்த கடைன்னு பல கடை ஏறி இறங்காம எல்லாத்தையும் ஒரே கடையில வாங்கினோம். என்ன நான் சொல்றது? ஆமாம்மா, அடிக்கிற வெயில கடைக்கடையா ஏறி இறங்குறதெல்லாம் சாத்தியமே இல்ல. நாமளும் டயர்டாயி கடைக்காரனையும் டயர்டாக்கி அவன் நம்மள மட்டும் திட்ட மாட்டான், நம்ம பரம்பரையே சேர்த்து திட்டுவான்.
சிவாவோட கல்யாணத்தை செலவை பத்தி கவலைப்படாம பெருசா நடத்தணுங்கிறதா என்னோட ஆசை. ஆமா, அடுத்ததா நானும் உனக்கு ஒரு பொண்ணு இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி மறப்பேன்? எல்லாருக்கும் 2 கண்ணுனா எனக்கு 3 கண்ணு. உங்க அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போனப்போ நீயும் உங்க அண்ணனும் சின்ன குழந்தைங்க. கங்காவுக்கு மட்டும்தான் விவரம் தெரியும். உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்க நான் பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா. இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி இருக்கேன்னா அது அந்த ஆண்டவனோட அனுகிரகம்தான். உன் கல்யாணம் என்ன, உன் அண்ணன் கல்யாணமும் எல்லா கல்யாணமும் அவன் தான் நடத்தி வைக்கிறான். உன் கல்யாணமும் உங்க அண்ணன் சிவா கல்யாணம் மாதிரியே நல்லபடியா நடக்குமா? முதல்ல இவ அண்ணன் கல்யாணம் நடக்குதான்னு பாப்போம். அது நடக்க விட்டுருவாள இந்த கங்கா. ஏம்மா சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது பழசெல்லாம் நினைச்சு மனசை கஷ்டப்படுத்திக்கிற? கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறத பத்தி பேசிட்டு இருந்தியே, அத பத்தி சொல்லுமா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பட்டுலயே எடுத்துருவோம்மா. நல்ல ஐடியாமா. அமுதாவுக்கு நல்ல அகல ஜரிகை போட்ட பட்டு சேலை, சிவாவுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, வசந்திக்கு பட்டுலயே சுடிதாரு, உன் வீட்டுக்காரனுக்கும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, உனக்கு அம்மா உனக்கும் எனக்கும் ஒரே கலர்ல ஒரே டிசைன்ல புடவை எடுத்துடுமா. மண்டபத்துல பாக்குறவங்க எல்லாம் பளிச்சுன்னு கண்ணுல படுற மாதிரி நீ நானும் இருக்கணும். ஒரே கலர் போட்டிருக்கணும். பாக்குறவங்க எல்லாம் அம்மாவும் பொண்ணுமான்னு ஆச்சரியப்படணும். அதுக்கு என்ன, அப்படியே எடுத்தா போச்சு. அம்மா நாளைக்கே நகை கடைக்கு போய் நீ சொன்ன மாதிரி இந்த நெக்லஸ போட்டுட்டு அமுதாக்கு தாலி கொடியும் காதுக்கு மாட்டலும் வாங்கிட்டு வரும். தாராளமா. உன் தம்பி கல்யாணத்தை நீயும் உன் புருஷனும் முன்னாடி நின்னு நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நடத்துறேன் நல்லபடியா தானே நடத்தி வைக்கிறேன். அப்புறம் கங்கா, சிவாவுக்கு முகூர்த்தத்துக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுக்கிறது சரி, ஆனா ரிசப்ஷனுக்கு நல்லதா கோட் சூட்டு தான் எடுக்கணும். கரெக்ட்மா, நல்ல ஐடியா. சிவா கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கான், அவனுக்கு கோட்டு சூட்டு ரொம்ப எடுப்பா இருக்கும். டேய் சிவா, எங்கடா போயிட்டு வர இவ்வளவு நேரமா? அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன கேள்வி? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்படுற? ஏன் நாளா கோவப்படக்கூடாதா? நானும் மனுஷன் தானே, எனக்கு மனசு இல்ல? அதுலயும் ஆசை பாசம் வெறுப்பெல்லாம் எதுவும் இருக்காதா? டேய், நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி பொறிஞ்சு தள்ளுற? அம்மா விடுமா, வெளியே போயிட்டு வர ஆம்பளைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். வந்ததும் வராதமா நீ கேள்வி கேட்டா எல்லா ஆம்பளைக்கும் கோவம் தான் வரும். டேய் சிவா, நீ போய் கை கால் முகம் கழுவிட்டு வா, நான் காஃபி போட்டு வரேன். காஃபி வேணா, ஒரு மண்ணை கட்டி வேணாம். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? நாங்க எல்லாரும் உன் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கல்யாணம் நடக்காதுமா. என்னடா சொல்ற? அமுதாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவளை இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டா. சிவா, என்னப்பா சொல்ற? அமுதாவா அப்படி சொன்னா? ஆமாமா, அமுதாக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறா. ஏண்டா திடீர்னு ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவுக்கு வந்தா? அவளும் விருப்பப்பட்டு தானே, அவங்க வீட்லயே சம்மதப்பட்டு தானே நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. இப்ப ஏன் திடீர்னு இப்படி சொல்றா? என்ன ஆச்சு அவளுக்கு? என்னடா பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்தாச்சு, இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்தினா என்னடா அர்த்தம்? அண்ணா, ஏன்னா அண்ணி கல்யாணத்தை நிறுத்த சொன்னாங்க? உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். கண்ணை முழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாள. சிவா, உன் மாமா கூட பாக்குற எல்லார்கிட்டயும் என் அக்கா மகனுக்கு கல்யாணம், என் மச்சனனுக்கு கல்யாணம்னு பெருமையா சொல்லிட்டு இருப்பாருடா. அதெல்லாம் பொய்யாகிற மாதிரி அந்த அமுதா திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தா? அமுதாவின் அதிர்ச்சி தரும் முடிவை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்களா?